ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணுறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நாம் வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு tnmedicalselection.net அப்படின்ற இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜி கோர்சஸ், யூஜி கோர்சஸ், பிஎம்சி கோர்சஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா, அதாவது பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும். கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பேராமெடிக்கல் கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அப்படின்னு இருக்கும். கீழே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த லிங்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த லிங்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளைடு ஃபார் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 2024-25 வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் கேட்பாங்க. நீங்கள் என்ன எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணீங்களோ அதை வந்து நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணீங்க. ஸோ ஹெச்எஸ்சி அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் இயர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இயர் முடிச்சிங்களோ அந்த இயர் செலக்ட் பண்ணிங்க. 11th பாஸ் பண்ணியிருக்கலாம் கேட்குறாங்க, எஸ் அப்படின்னு கொடுத்துங்க. அடுத்து உங்களுடைய எமிஸ் நம்பர் கேட்குறாங்க. உங்களுடைய எமிஸ் நம்பரை வந்து நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. எமிஸ் நம்பர் நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குறாங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட் நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நியூ பாஸ்வேர்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட்டா பர்த் கேட்குறாங்க. டேட்டா பர்த் நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்எஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பர்மனெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குறாங்க. அந்த 10 டிஜிட் பர்மனெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்கள் மார்க் ஷீட்டை பார்த்து நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய லாகின் ஐடி கேட்குறாங்க. லாகின் ஐடி வந்து நீங்களே வந்து ஜென்ரேட் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக அதை ஜென்ரேட் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய இமெயில் ஐடி கேட்குறாங்க. உங்கள் இமெயில் ஐடி நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட் நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்குறாங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணிங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்ற இடத்துல உங்களுடைய நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பர்மனெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுத்துருக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் டு கண்டினியூ வந்துடும். ஸோ லாகினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாகின் ஐடியை வந்து நீங்கள் கொடுத்துங்க. லாகின் ஐடி கொடுத்துட்டு உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்ற பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த பேரண்ட் கேட்குறாங்க. பேரண்ட் நேம் நீங்கள் டைப் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நேஷ்னாலிட்டி கேட்குறாங்க. நேஷ்னாலிட்டி டைப் பண்ணிங்க. உங்களுடைய ஜெண்டர் டைப் பண்ணிங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. அடுத்து கம்யூனிட்டி கேட்குறாங்க. கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிவிடுங்க. கேஸ்ட் வந்து கேட்குறாங்க. கேஸ்ட் நேம் வந்து செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்குறாங்க. ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான், இருந்தால் கொடுத்துருங்க, இல்லைனா விட்டுடுங்க. ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் அங்கே கொடுத்துங்க. டிஸ்ட்ரிக்ட்டு, தாலுக்கு, ஸோ இஷ்யூயிங் அத்தாரிட்டி யார், சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துங்க. டேட் ஆஃப் இஷ்யூ வந்து நீங்கள் அங்கே கொடுத்துங்க.
ஸோ எல்லாமே கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸை நீங்கள் அங்கே டைப் பண்ணீங்க. உங்களுடைய டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், அதேமாதிரி டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு, பின்கோடு எல்லாமே கரெக்டாக கொடுத்துங்க. ஸோ அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து சேம் அஸ் கரண்ட் அட்ரஸ் அப்படின்றது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ எக்ஸர்வீஸ் மேன் நோன் கொடுத்துங்க, இருந்தனா எஸ்என் கொடுங்க. அதேமாதிரி வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருந்தால் எஸ்என் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ராசஸ் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதாவது ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டடின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆவதுலேருந்து 12ஆவது வரலும் தமிழ்நாட்டில் படிச்சிங்கன்னா எஸ்என் கொடுத்துங்க. அதேமாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா நீங்கள் 6ஆவதுலேருந்து 12ஆவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா எஸ்என் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஸ்கூல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. 6ஆவதுலேருந்து நீங்கள் 12ஆவது வரலும் படித்த ஸ்கூல் இன்ஃபர்மேஷன், எந்த இயர் முடிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்குறாங்க, ஸ்கூல் டைப் கேட்குறாங்க. எல்லாமே நீங்கள் இங்கே வந்து கரெக்டாக டைப் பண்ணிங்க. இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்டு ப்ரொசீட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் HSCன்னு இருக்கும். நேம் ஆஃப் த போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டிஃபால்ட்டாக அதில் இருக்கும். ஸோ கம்ப்ளீஷன் ஆஃப் எனி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க, இல்லைன்னு கொடுத்துருங்க. குரூப் கோடு வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டை பார்த்து குரூப் கோடு கரெக்டாக நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. குவாலிஃபைங் இயர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அங்கே இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஸ் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்டாக எத்தனை அட்டம்ப்ட்னா அதை கொடுத்துங்க. உங்களுடைய மார்க்ஸ் வந்து இங்கே கேட்குறாங்க, அதை வந்து நீங்கள் இங்கே கரெக்டாக கொடுத்துங்க. இங்கிலீஷு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டைப் பண்ணிங்க. மந்த் அண்ட் இயர் டைப் பண்ணிங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ், அப்டைன் மார்க்ஸ் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க்ஸில் வந்து டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சேவ் அண்ட் ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸில் உங்களுடைய மதர் டங்க்கு, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்கம் கேட்பாங்க, உங்கள் இன்கம் வந்து இது பண்ணிங்க. பேரனுடைய ஆக்குபேஷன் கேட்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய சிவிக் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துங்க, நேட்டிவ் சிவிக் ஸ்டேட்டஸ். அதேமாதிரி எந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு கொடுத்துங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக் கொடுத்துங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் எஸ்என் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. வேறு எதனா படிச்சிங்கன்னா நோன் கொடுத்துருங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய சைன், 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி உங்களுடைய டிசி, நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி, இன்கம், பேரனுடைய ஆதார் கார்டு, நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா அது எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ பட்டன் வந்துடும். ஸோ ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஒரு முறை அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு முறை செக் பண்ணி பார்த்துங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக கீழே வந்தீங்க அப்படின்னாக்கா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். உங்கள் நேம், கம்யூனிட்டி, ஜெண்டர், குவாலிஃபிகேஷன் இயர், அடுத்து உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே. சப்மிட் அப்ளிகேஷன் கேட்பாங்க. ஸோ சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் சப்மிட்டட் யூ கான்ட் சேஞ்ச் ப்ரெஸ் கண்டினியூ கன்ஃபார்ம் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் சப்மிட்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அதர் கம்யூனிட்டி சேர்ந்தாங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வரும். ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். உங்கள் அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிடும். இந்த மாதிரி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.